ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லாரையுமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும், வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை உங்களுக்காக நாங்களுமே கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் எங்கே இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் ரிவ்யூக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரிச் லேடி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸோட ஷாப் தான், அதாவது வந்து லேடிஸுக்கான ஷாப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த ஷாப்பிங்கில் ரொம்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கேர்ள்ஸ் தான். ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த கடை வந்து பிரத்யேகமாக டிசைனான கலெக்ஷன்ஸோட அப்படியே உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் இங்கே என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்திருந்து பாருங்கள். இப்போ ஷாப்புக்குள்ளே போகலாம். சரி நேர்களே, அப்படியே வந்து நாங்கள் ரிச் லேடி அப்படின்ற ஷாப்புக்குள்ளே தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஸோ யார் எங்கள் கூட பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிச் லேடியோட ஓனர். ஸோ வணக்கம். வணக்கம் அண்ணா. ஓகே, உங்களோட பெயர் அண்ட் வந்து இந்த ரிச் லேடி அப்படின்ற ஷாப்பை வந்து எத்தனை காலமாக இயக்கிட்டு வாரீங்க அப்படின்ற விவரங்களை எங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோட கடை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிக்குது. எங்களோட கடை பேர் வந்து ரிச் லேடி, என்னோட பேர் வந்து முகமது ஃபாரி. இது வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட மக்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு வரோம். டேன் டிவிக்கும் அனுராஜ் அண்ணாக்கும் இந்த அங்காடி தெரு என்ற ப்ரோக்ராம் நடத்துகிற எல்லா ஊழியர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் நான் நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்களோட வாடிக்கையாளர் இருக்கிறாங்க நிறைய பேர், மற்றது புதுசாக எங்களோட பார்வையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒன்று கொடுக்கணும், அதுக்காகவே நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து இறக்குமதி செய்றீங்க? அதாவது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்களுக்கு எங்கேருந்து வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான விடயங்களை சொல்லுங்கள். இப்போ இலங்கையில் 24 மாவட்டங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து ஃபெஸ்ட்டாக உடுத்திடுவாங்க. நான் வந்து படித்தது வந்து அன்றாதபுரத்தில், கொழும்புக்கு போய்க்கிறேன், நிகம்பு போய்க்கிறேன், அப்படி நிறைய மாவட்டங்களுக்கு போய்க்கிறேன். அப்போ ஜஃப்னா மக்கள் தான் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு பொருளை வந்து நுகர்றதுல ஆர்வம் செலுத்துவாங்க. ஏன்னா ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் ஏன்டா யூடியூப் சேனலில் பார்த்தா தெரியும், நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஜஃப்னாக்குள்ளே தான் இருக்காங்க. ஏன்டா இப்போ ஒவ்வொரு யூடியூப் வீடியோவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ யாழ்ப்பாண மக்களோட நுகர்வு வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீடியோவும் புது ஒரு ரகமாக இருக்கும். ஓகே, அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே ஃபாரினர்ஸில் இருந்து நாங்கள் மெயினாக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறது. அதில் இந்தியாவிலேருந்து முக்கியமாக நாங்கள் எடுக்கிறது, மற்றது சைனாலேருந்து வரும் எங்களோட பொருள். அப்படி வெளிநாட்டு பொருட்களோட இறக்குமதி அதிகம். மற்றது சில பொருட்கள், முக்கியமான பொருட்களை நாங்கள் கொழும்புலேருந்து எடுப்போம். அப்படி மக்களோட தேவைக்கு ஏற்ப ஒரு வித்தியாசமாக, அதாவது எங்களோட பொருட்களோட முக்கியமான இது நோக்கம் என்னென்னா யூனிக்னஸ்ன்னு சொல்கிறது வந்து பொருளை வந்து ஒரு ஆள் வந்து நுகரக்கொள்ள, அதே பொருளை இன்னொரு ஆள் நுகரக்கூடாது. இப்போ ஒரு ஆள் வந்து 10,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து ஒரு பொருளை, பெருமதியான பொருளை அவங்க உடுத்த கொள்ளிட்டு ஒரு வெட்டிங்க்கு போகிறாங்க. அதே பொருளை அடுத்த வெட்டிங்க்கு அவங்க உடுத்திட்டு போகக்குள்ள இன்னொரு ஆள் அதே உடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ கவலையாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இவ்வளோ பெருமதியான காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கினோமே, அதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடும். ஆனால் வந்து அந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம ரிச் லேடிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூனிக்கான கலெக்ஷன்ஸ், அதாவது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூனிக்கான விடயத்தில் இங்கே தான் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறது வந்து கஸ்டமர்ஸில் இப்போ ஒரு ஆள் உடுத்தின உடுப்பை இன்னொரு ஆள் உடுத்தக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறது. நான் வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணி டிகிரியோட எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 150,000 200,000க்கு ஒரு வேலை ஒன்று எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. இலங்கைக்குள்ளே இருக்குது, வெளிநாடுகளில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் நான் வந்து ஜஃப்னாவில் படிக்க கொள்ள இங்கே மக்கள்கிட்ட தேவைகள் என்ன, அதில் நூறுக்கு நாங்கள் எப்படி அவங்கள பொருளை கொடுக்கலாம், அப்படி ஒரு ஐடியா பண்ணி இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குமே இந்த ஷாப் வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது? அதை தாண்டி உங்களுடைய ட்ரெஸ், அதாவது வந்து உங்களுடைய ஷாப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸுக்கான ப்ரைஸ் அடுத்த கடைகளோட ஒப்பிடுகைகள் என்ன மாதிரியாக இருக்குது? அடுத்த கடைகளோட ஒப்பிடக்கொள்ள எங்களோட வந்து ப்ரைஸ் வந்து மிச்சம் குறைவாக தான் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் பெரிய கடைகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய கடைகள் இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரைஸ் வந்து சில நாங்கள் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லலாம். மொத்தத்தில் அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து எங்கள்கிட்ட மேக்ஸிமம் இருக்காது.
அப்போ அவங்களோட எங்களோட பொருட்கள் வந்து ஒப்பிடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்ககிட்ட 700 750 ரூபா போட்டிப்பாங்க சேல். அதே சாரி எங்கிட்ட இருக்கு, நாங்கள் அந்த சாரி கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்குள்ள நாங்கள் அதே சாரியை கொண்டு வர மாட்டோம். கண்டிப்பாக பல விடயங்களை எங்களோட பகிர்ந்திருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து வந்து இங்கே என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ இப்போ எங்களோட வந்துட்டு அண்ணன் வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறார், அப்படி தானே? ஸோ இப்போ இணைந்திருக்கலாமா அப்படியே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸோட? ஓகே ஓகே மக்களே. ஓகே, அப்படி நிகழ்ச்சிக்குள்ளே ட்ரெஸ் ரிவ்யூ பகுதிக்குள்ளே இணைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து என்னென்ன அதாவது ஸ்பெஷலான விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்காக காட்சிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, எங்களோட கடையில் ஸ்பெஷலாக சாரீஸ் இருக்குது. ஓகே, ஷல்வாஸ் இருக்குது, லெஹங்கா, 1 மினிட் சாரி, மற்றது ரெடிமேட் லெஹங்காஸ், மற்றது பிளாசோ கிட்ஸ், மற்றது ஸ்கர்ட், ப்ளவுஸ், லேடிஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இன்னவேர்லேருந்து சகல விதமான லேடிஸ் ட்ரெஸ்ஸும் இருக்குது. இப்போ எல்லா சாமானையுமே வீடியோவில் காட்டில்லாது, வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். அதால் ஸ்பெஷலாக எங்களோட டேன் டிவி நேயர்களுக்காக நாங்கள் தர ஆஃபர்ஸை மட்டும் காட்டுறேன். ஸ்பெஷலாக வந்து அனுராஜன்னா கால் பண்ணி என்னை கேட்ட போது நான் திங்க் பண்ணேன் நல்ல வித்தியாசமான செலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ ஸ்பெஷலாக அவருக்காக கொண்டு வந்தது இது வந்து நாங்கள் 4 சாரி 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு வரோம். இது வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து வித் ப்ளவுஸில் தான் வரும் சாரீஸ் வந்து எல்லாமே நல்ல கலெக்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துட்டா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துட்டு வரேன்னா. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பரை சொல்லுங்கள் உங்களுக்கு. Note 7771390776. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரோட எங்களுடைய அங்காடி தெரு நேயர்களுக்காக அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா? கட்டாயம். இது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட இயலாது. இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாரீஸ் மட்டும் தான் அங்கே வீடியோவில் ஷோ பண்ணிக்கிறோம். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை மார்க் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. பண்ணலாமா? சரி, ஓகே. இந்த சாரீஸ் வந்து 4 எடுத்தால் 5000. 4 எடுத்தால் 5000 ரூபா. உங்களுக்கு இதை நீங்கள் உடைச்சும் எடுக்கலாம். 1 தேவையான எடுக்கலாம், 2 தேவையான எடுக்கலாம். அப்படி 1 தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட தனி ப்ரைஸ் என்னமா? 1250. நாங்கள் வேற ஆக்கள் மாதிரி அதுக்கு அதை எடுத்தால் 1800 ரூபா, 4 எடுத்தால் 5000 ரூபா அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை, ப்ரைஸை பிரிச்சே கொடுத்துருவோம். ஓகே ஓகே, நியாயமான முறையிலே கொடுத்துருவோம். வேண்டாம் எல்லாரும் கொடுத்தோணும். அது சரி. இது வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, சிலது ஆஃபர் சில சாரீஸ் கொடுக்கும் பொழுது வித்தவுட் பிளவுஸ் பீஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா? வித்தவுட். நாங்கள் வந்து வித் பிளவுஸே தான் கொடுக்குறது. தெரியல. அது சரி. ஒரு ஆள் வந்து காசை கொடுத்து அந்த காசை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்லி நாமளும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அப்ப அந்த காசை கொடுத்து அவங்க உழைச்சிட்டு அவங்க போய் திட்டக்கூடாது வீட்டுல, என்னடா இவங்க இப்படி செஞ்சு போட்டாங்களேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், அதாவது இந்த குறிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் வந்து இந்த ஒஃபீஷியல் வியாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அண்ட் டீச்சர்ஸ் அந்த மாதிரியானவங்க வந்து இந்த மாதிரி ஒஃபீஷியல் வியாஸுக்கு நீங்கள் எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு தெரிய தேவையில்லை, நம்ம ரிச் லேடிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ 5000க்கு 4 சாரியை அசால்ட்டாக அள்ளிட்டு போயிடலாம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்து ஓகே, அப்படியே வந்து நாம அடுத்த கலெக்ஷன்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட யூனிக்னஸ் எங்களுடைய அண்ணா பகிர்ந்து உள்ளார். சொல்லுங்க. இது வந்து அமெரிக்கன் சில்க் மெட்டீரியல்ல வந்திருக்குது. இது வந்து ஒரு ஆஃபீஸ் வியாஸ்க்கும் கொடுத்தலாம், ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டி ஃபங்க்ஷன் அதுக்கு மாதிரி கொடுத்தலாம். ஓகே, பார்ட்டி வியாஸ் அண்ட் வந்து ஆஃபீஷியல் வியாஸ். ரெண்டு பிரைஸ் வந்து 2500 ரூபாய் மட்டுமே. இது ஸ்பெஷல் என்னன்னா சில ஆட்கள் யோசிப்பாங்க என்ன இந்த சாரியில் அப்படி ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி. விரிச்சு காட்டக்குள்ள உங்களுக்கு விளங்கும். எஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ அதாவது வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கும். இதில் ஹெட் பீஸ் வந்து மிச்சம் அழகா இருக்கும். இது மாதிரி வரும் ஹெட் பீஸ். ஓகே, அதாவது வந்து இந்த மாதிரி வரும். சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும், அதே டைம் வந்து உங்களுக்கு ரிச் லுக்கும் காட்டும். அதாவது வந்து ரிச் லேடி அப்படின்னு சொல்லி நேமே வச்சிருக்காங்க இல்லையா? ஒயிட் பேஸ் பண்ணி வரக்குள்ள ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு கொடுக்கும். இதில் 3 கலர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, யூனிஃபார்மாக அதாவது வந்து எவ்வளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கீங்க. டைம் தந்தாங்கன்னா ஒரு 2-3 நாளில்
அதாவது ஆஃபீஸில் நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வியா பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கூட இவங்களை நீங்கள் அதாவது 3-4 டேஸுக்கு முன்னாடி நீங்கள் இவங்களை கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு செட் ஆஃப் பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. ஓகே, அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சாரீஸ் வியா பண்ணுவாங்க யூனிக்காக. ஸோ அது வந்து ட்ரெண்ட் ஆயிரும் மக்கள் மத்தியில். அது எல்லா மக்களுமே வந்து குறிப்பாக இந்த இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, எங்கடா இந்த சாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தேடல் தேவை இல்லைங்கடா. அங்கே அடுத்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ரிச் லேடி ஷாப்புக்கு வந்து அதை வந்து நயன்தாரா மாதிரி சாரி வேணுமா, ஜோதிகா மாதிரி சாரி வேணுமா, நம்ம அம்மானி மனசியோட சாரி வேணுமா, எல்லா சாரியுமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு சாரியை காட்டுறேன். இது வந்து ஜோதிகா மேம் வியா பண்ண சாரி. சில ஆக்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க வேறு ஆக்கள், ஆனால் இது வந்து ரியல். ஓகே, 6500. இதோட ப்ரைஸ் வந்து 6500 ரூபாய் மட்டுமே. அடுத்து இது யாரோட சாரி? இது அம்பானி மேம் வியா பண்ண சாரி. ஓகே ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 5000, 5000 ரூபாய். நீதா அம்பானி அவங்க வியார் பண்ண சாரி அப்படித்தானே? அதே சாரி தான் அவங்க கொண்டு வந்து சாரி கொண்டு இல்லாது. அதுதான், அது வந்து கோடிக்கணக்கில் வரும். அதே காப்பி, அதே மாதிரி சேம் மெத்தட். இப்போ இந்தியாவில் நீங்கள் டிக்டாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க போட்டு காட்டுவாங்க. அப்போ அதில் நீங்கள் டிக்டாக்ல அந்த ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே வாங்குங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய வேறு கடைகளில் சொல்லி ஏமாற்றி கொடுக்குறாங்க, இது சும்மா இருக்கிற சாரி எல்லாம் இது அம்பானி எடுத்துறது, இது ஜோதிகா எடுத்துனதுன்னு சொல்லி. நீங்கள் அந்த டிக்டாக்ல அடிச்சு பாருங்க, அம்பானி வீட்டு சாரி என்னது, என்ன ஜோதிகா வீட்டு சாரி என்னன்னு அடிச்சு பார்த்துட்டு எங்கிட்ட வந்து வாங்குங்க. இதுல ஸ்பெஷல் என்னென்னா யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே இருக்காது, அதான் ஸ்பெஷல் இந்த சாரி. ஓகே, என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? இது வந்து என்ன ஸ்பெஷல்னா டிஷ்யூ மெட்டீரியலில் நயன்தாரா மேம் வியா பண்ண சாரி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் கலெக்ஷன். எஸ், இது வந்து பாருங்கள் மக்களே, இது வந்து 5000 ரூபாய் மட்டுமே. கண்டிப்பாக இந்த மாதிரியான யூனிக்கான சாரீஸ், அதாவது குறைஞ்ச பட்ஜெட்டில் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிச் லேடியில் தான். ஸோ எங்கேயும் நீங்கள் இதே மாதிரி தேடி எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு வந்து யூனிக்கான பேட்டர்ன்ஸ் தான் இவங்க எங்களுக்காக காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து ஓகே, அப்படியே வந்து சாரீஸில் அடுத்த கலெக்ஷன்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த சாரியில் ஸ்பெஷல் என்னென்னா இது டேன் டிவிக்காகவே வர வைக்கப்பட்ட சாரி தான் சொல்லணும். ஓகே, இது வந்து நாங்கள் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருப்போம், ஒரு வீடியோலையுமே இந்த சாரி வந்து வரல. வேற யாரும் யாழ்ப்பாணத்தில் இந்த சாரி அவங்க போட்டிக்க மாட்டாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் சாரி. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். இது வந்து 4500, 5000 தான் விற்கிறது. அதாவது டான் டிவின்னு ஸ்பெஷல் நேயர்களுக்காகவும் எங்களோட அனுராஜ் அண்ணாவுக்காகவும் 3000 ரூபா குறைஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். எல்லாமே 3000. இதில் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுவேன் உங்களுக்கு. எல்லா சாரியும் விரிச்சு காட்ட இல்லாது, விரிச்சு சாரி மாதிரி சாரி மடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். இதே மெத்தட்ல தான் வரும். நான் ஒன்றை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் வந்து அதாவது இந்த ஒஃபிஷியல் அதை தான் இல்லை, இது வந்துட்டு கோயில் அந்த மாதிரி உடுத்திட்டு போகத்தான் நல்லா இருக்கும் இல்லையா? வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வைகாசி மாதம் ஸ்பெஷலுக்காகவே இதெல்லாம் வர வைக்கப்பட்டிருக்குது. ஓகே ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து உடுத்திட்டு கோயில் குளங்கள் அண்ட் வந்து எங்கே போகிறது வெட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இதை உடுத்துறதுக்கு உங்களையும் கொஞ்சம் கிளாஸியாக. ஒரு கலர் தான் உங்களுக்கு பிரச்சி காட்டிக்கிறேன், இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கள் எடுத்து காட்டுவாங்க. ஓகே ஓகே, ஸோ இதுவுமே வந்து அதாவது வந்து கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியல் இது. இந்த ட்ரெஸ் இப்போ நியூ மெட்டீரியல் தான், புது மெட்டீரியல், நியூ கலெக்ஷனாக இப்போ இதான் வந்து நிற்குது. இதுவும் 3000 தான். நம்பவே முடியுதாங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வரும் அப்படின்னு. இதுவும் 10 to 12 டிசைன்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இல்லை இதே டிசைன்ஸ் வராது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வரும், நல்ல அகலக்கரையோட. 3000க்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் எங்கேயுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு 10,000 15,000 மதிக்கலாமுங்க இந்த சாரி இல்லையா? ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக 3000 கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் பீஸ் மாதிரி வரும், ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒர்க் எடுத்துக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு மிச்ச பேலன்ஸ் டிசைனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எங்களோட டிக்டாக் பேஜில் பார்க்கலாம். நீங்கள் ரிச் லேடி ஜஃப்ரான்னு சொல்லி டிக்டாக் பேஜில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டு நிற்கிறோம், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அப்படியே வந்து அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகின்றது அதாவது முக்கியமான விடயம், குறிப்பாக பெண்களுக்கு இது முக்கியமான விடயம் அப்படின்றே சொல்லலாம். அதாவது வெட்டிங் அப்படின்னும் பொழுது அது அவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத தருணம். அந்த தருணத்தில் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க உடுத்திட்டு போகக்கூடிய மாதிரியான சாரீஸ் தான் நாங்கள் எடுத்து காட்ட போகின்றோம். ஸோ அதாவது மறக்க
முடியாத தருணங்களில் மறக்க முடியாத விடயங்களில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அது வந்து இன்னுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டும். அந்த வகையில் வந்து இவங்ககிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் காட்சிப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இருக்குது. ஸோ இது என்ன மெட்டீரியல், என்ன ப்ரைஸ், அந்த மாதிரியான விடயங்கள் இப்போ நம்ம கூட வந்து நம்ம தலைவர் பகிர்ந்து கொள்வார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சாரியோட ஸ்பெஷல் என்னென்றால் இது எல்லாமே வைகாசி மாத வெட்டிங்காக வரவழைக்கப்பட்ட சாரிகள். இந்த வீடியோ வந்து எடுக்கப்படுறது வந்து சித்திரை மாதத்தில், வைகாசி மாதத்தில் நடக்கிற வெட்டிங். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட லைஃப்பில் நடக்கிற ஃபெஸ்ட் ஈவெண்ட், திருப்பி நடக்குமா இல்லையான்லாம் தெரியாது, ஃபெஸ்ட் ஈவெண்ட் அவங்களோட. அப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து மெமரியாக இருக்கணும் அவங்களுக்கு, அவங்க அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு பார்க்கணும். அப்போ அடுத்தது வந்து வைகாசி மாதம் நடக்கக்குள்ள அவங்க அதை உடுத்திட்டு போகல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்து சொல்லிடக்கூடாது, இந்த சாரி நான் போன முறையே கண்டென்ட்டி எடுத்துட்டேன் அப்படி வந்து சொல்லக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அந்த தருணத்தில் எவ்வளோ கவலையாக இருக்கும். அதுக்காக ஸ்பெஷலாக வைகாசி மாதம் வெட்டிங்காக ஃபெஸ்ட் லுக் கலெக்ஷனுக்காக வர வைக்கப்பட்ட சாரிகள். இது வந்து எந்த விதமான இதுக்கும் போது நாங்கள் கொண்டு வரவே இல்லை, ஸ்பெஷலாக அதுக்காக கொண்டு வர காட்டுகள் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் இவங்க கிட்ட தான் இருக்குது, அதாவது யூனிக்கான டிசைன். ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி எங்கேயுமே எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த வகையில் இங்கே வந்து அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இது நாங்கள் 49 அடிச்சிருக்குது, 40, 42 அந்த மாதிரி தான் கொடுக்குறது. ஸோ அப்போ டேன் டிவிலேருந்து நீங்கள் அனுராஜா வரக்கொள்ள நான் யோசித்தேன் இதையும் ஒரு ஆஃபர் ரெண்டு கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ எங்களோட மேனேஜ்மெண்ட்டையும் கதைச்சிட்டு இதை நாங்கள் 20,000 ரேஞ்சில் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்கறதுன்னு நினச்சிக்கிறோம். அதாவது டேன் டிவி நேயர்களுக்காகவே நான் இதை கொடுத்து நினச்சிக்கிறேன். பார்த்தீங்களா, எங்களோட அங்காடித்தர நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றதால உங்களுக்கு எவ்வளவு பிரயோசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் எங்கேயாவது இதே சாரீஸ் நீங்கள் இதை விட ப்ரைஸ் சீப்பாக இருந்துன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து தாங்க, நாங்கள் கேஷை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த குவாலிட்டியில் இந்த சாஃப்ட் சில்க்னஸில் எங்கேயுமே இல்லை காட்டன் ஒன்றன் சாரீஸ். இதோட அந்த ஸ்பெஷாலிட்டி, இதோட மெட்டீரியல், அதோட தன்மை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களோட நேயர்களுக்கு நீங்கள் விரிவுபடுத்த முடியுமா? இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்க்கிற நிற்கிறது வந்து சாரீஸ் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ். அதில் ஸ்பெஷலாக டிஷ்யூ மெட்டீரியலும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துருக்குது. ஏன்னா இப்போ தனியாக சாஃப்ட் சில்க் வைக்கக்குள்ள அந்த சாரீ வந்து ஷைனிங் தன்மை வராது, ஷைனிங் தனி சாஃப்டில் வராது, சாஃப்டாக மட்டும் இருக்குமே ஒழிய இது சாஃப்டோட டிஷ்யூ மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த ஒரு ஷைனிங் தன்மை ஒன்று இருக்கும். இப்போ இந்த நீ பார்க்குற ஷைனிங் வந்து சில கடையில் ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் போட்டிப்பாங்க, எங்கள் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் ஆஃப்லேயே தான் இருக்குது. சில கடையில் அதை போட்டு தான் காட்டுவாங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை, கஸ்டமர்ஸுக்கு காட்டக்குள்ளேயே உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தான் நாங்கள் போட்டு காட்டுவோம். சரி, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உடுத்தும் பொழுது இன்னும் உங்களை நீங்கள் அழகாக காட்டிக்கொள்ள முடியும். இது வந்து கொஞ்சம் டார்க் ஒனியன் மாதிரி வரும், அந்த அளவுக்கு டிசைன், அதாவது இந்த டிசைன்ல இங்க ஒரே ஒரு சாரி. சிலாக்கள் யோசிக்கலாமே பிரைஸ் வந்து கூடயா இருக்குது அப்படின்னு சொல்லி, நிச்சயமா இல்லை. பிரைஸ் கூட அப்படின்னும் பொழுது அதோட குவாலிட்டி அண்ட் அதோட தரம் அப்படின்றது வந்து ரொம்பவுமே பெட்டரா இருக்கிறபடியா தான் அதோட பிரைஸுமே அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? கட்டாயம். இப்போ வேறு வேறு சேனல்கள் இருக்குது, ஆனால் ஒரு டேன் டிவின்னு சொல்லக்கொள்ள அது ஒரு டிவி, அது ஸ்பெஷலாக வந்து எத்தனையோ நாடுகள்லேருந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, டிவி இருக்குது, டிவியில் அங்காடி தெருவுன்னு சொல்லி வியாழக்கிழமையில் டெய்லி ப்ரோக்ராம் போய்க்கு நிற்குது. இப்போ அதில் ஒவ்வொரு கடைகளும் காட்டக்கொள்ள எங்களோட கடை வந்து ஸ்பெஷலாக தெரியணுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக நாங்கள் இந்த ஆஃபரே கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஸ்பெஷல் சார், லைட் ஒனியன் கலர், எல்லாத்தையும் விரிச்சு காட்ட இல்லாதுன்னு நார்மலாக கலர்ஸ் காட்டுறேன். இது வந்து கோல்ட் கலர், சிலாக்கள் கோல்ட் சாரி வந்து தேடிக்க நிற்பாங்க. அன்றைக்கு கூட ஒரு கஸ்டமர்ஸ் எடுத்து வந்தாங்க, இந்த மெட்டீரியலில் இதே மெத்தடில் கோல்டில் 35,000 எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நாங்கள் 20,000 தான் கொடுக்குறோம். நல்ல லைட் ப்ளூ, ஒரு லைட் பட்டர் கலர் மாதிரி. இது பொடி வந்து பிளேனாக வரும், சிலாக்கள் வந்து பிளேன் விரும்ப மாட்டாங்க. அதாவது 40,000 அடிச்சிருந்தது உங்களுக்காக 20,000 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இது வந்து லைட் ஆரஞ்சு ஆஃபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் இருந்தே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பீக்கோ கலர் மாதிரி ஒரு கலர். எல்லாமே நைஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி HSL மயில் மாதிரி இருப்பீங்க, அப்படித்தான். எங்கிட்ட கூரை சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, மற்றது ஆஃபீஸ் வேர் சாரீஸ் நிறைய இருக்குது. அதை நாங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க, ஜோதிகா டிஷ்யூ அந்த மாதிரி சாரீஸில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே காட்டினா இவங்க வீடியோவில் சாரி மட்டும்தான் இருக்குது, இவங்க சாரி கடை அப்படின்னு ஃபீலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அப்படி கஸ்டமர்ஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதால் வேறு கலெக்ஷன் பார்ப்போம்.
ஓகே, அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்ற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அதாவது சாரி எவ்வளவு பிடிக்குமோ அதை தாண்டி வந்து இந்த லெஹெங்கா அப்படின்றது வந்து இப்போத்த காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலான டேஸுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸையுமே கண்டிப்பாக அவங்களோட அட்டாச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் ஒரு 5 பீஸ் தான் வச்சுக்கிறேன். குறைஞ்சது ஒரு 100க்கு மேலே லெஹங்கா வந்து எங்கிட்ட இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து அதில் ஸ்பெஷலாக ஒரு 5 பீஸை காட்டணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது இதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிக்குது. காட்டன் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இந்த ஒரு லெஹங்கா பிரிக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து நெட் இல்லை, இப்போ நியூவாக வர மெட்டீரியல். ஓகே, நெட் மாதிரியே இருக்கும், ஆனால் அது நெட் இல்லை. அப்படியா? நெட் மாதிரி இல்லை, இப்போ நெட் தான் சில பேர் கொடுத்துறது. இது வந்து புது மெட்டீரியல். இது வந்து 20,000 ரேஞ்சில் கொடுக்குறோம் ஆஃபர் பண்ணி. இது வந்து 30,000-35,000 பெரிய கடைகள்லேயே விற்கிறாங்க. அது ஃபுல் பெரிய சைஸ். வாவ், பார்த்தீங்களா எப்படி ஒரு ஃபீல் தான் அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கலர்ஸ் இருக்குது. எல்லா கலரும் காட்டிலாது. நேரில் வந்து பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லது உங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் ஜப்னால் இருந்தாங்கன்னா அவங்கள அனுப்பி வைங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்து கொள்ளலாம். ஒரு ஷோல்ஸை காட்டுறேன், அந்த பெரிய ஷோல் வரும். அதாவது குறிப்பாக இந்த பெண்கள் அப்படின்னும் பொழுது இந்த சீரியல்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. இந்த ஹிந்தி சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கலர் கலராக ட்ரெஸ் வியா பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, எங்கடா இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு நீ அந்த கவலை தேவையில்லை, நம்ம ரிச் லேடிக்கு வந்துருக்கு. எங்களோட கஸ்டமர்ஸுக்கு தெரியும் ரிச் லேடியில் எப்பயுமே யூனிக்னஸ் இருக்குது. அப்போ அவங்க லேட்டாக சரி வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸை வந்து பெற்றுட்டு போயிடுவாங்க சீசன் டைமில். ஏன்னா வேறு கடைகளை தேடி அலைய தேவையில்லை. இந்த முதல் 2-3 நாளைக்கு முதலே அவங்க தேடி அலைய தேவையில்லை. ரிச் லேடியில் கலெக்ஷன்ஸுக்கும் வருவாங்க, வாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு நெக்குக்கு டிசைன் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு அழகான லெஹெங்காவை தான் இப்போ அண்ணன் காட்டியிருப்பார். ஸோ ப்ரைஸுமே வந்து அது அழகாக இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்குமேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த தேவையில்லை. எப்படின்னு சொன்னால் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. எவ்வளோன்னு? இது வந்து 20,000. எங்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 5,000 லெஹங்கா இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகின்ற அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெடிமேட் லெஹங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ் தான். ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் இதோட டிசைன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 20,000 ரேஞ்சு தான் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து ரெடிமேட் லெஹங்கா. உங்களுக்கு தைக்கிறதுக்கு செலவு இல்லை. 3,000 எடுப்பாங்க தைக்கிறதுக்குண்டே. இது வந்து டபுள் சைட் ஒர்க் பண்ண மாதிரியே வரும். சில ஆட்கள் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லோ கலரில் தேடி கொண்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டலாது. அதில் ஒரு பீஸ் காட்டுறேன் உங்களுக்கு. மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ எல்லோ தான் ட்ரெண்டிங்காக போய்க்கு நிற்குது. அதாவது இப்போ வடநாடு மாதிரி நம்ம நாட்டிலையும் இந்த மெஹந்தி, ஹல்தி அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன மாதிரி யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ் எங்கடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு டென்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது வந்து தனியாக மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு தான் உடுத்தலுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஸோ இதை தாண்டி நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலான ஃபங்க்ஷன்ஸுக்குமே உடுத்தக்கூடிய மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் நீங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து ப்ரைஸுமே வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துகிட்டே இருக்குது. சரி, சில ஆட்கள் வந்து யோசிப்பாங்க, என்னடா 20,000றாங்க, 50,000றாங்க, ஏதாவது நம்மளோட பட்ஜெட் வந்து 5,000 6,000 அப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து 5,000 6,000 மாதிரி நீங்கள் தைக்கக்கூடிய மாதிரி லெஹங்காக்கள் இருக்குது. எங்கிட்ட வந்து ரெடிமேட் லெஹங்கா வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது ஒரு 15,000 மாதிரி வரும். சில ஒயிட் கேட் வருவாங்க. எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டியில்லாத வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். ஸோ அதாவது yellow, white அப்படின்னு சொல்லி யூனிக்கான கலர்ஸ் இல்லை. இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் எங்கேயுமே தேடி நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லிப்பேன், எங்களோட கடையில் எப்பயுமே யூனிக்னஸ் இருக்கும்னு சொல்லி. அப்போ அது காட்டணுமே, அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, எங்கடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரிச் லேடிக்கு வாங்க, சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு போங்க. அடுத்து ஓகே, அடுத்து என்ன ட்ரெஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இப்போ நியூவாக வந்துக்கிற ஐட்டம் வந்து நடுவில் வெட்டு வந்த மாதிரி வரும். பிளாசோ கிட். எஸ், நல்ல சாஃப்டான பிளாஸா வரும். ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ரெஸ். அதாவது நீங்கள் இதே மாதிரி இப்போ தான் அதை ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ அவங்க தட்டி தூக்கிட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக தட்டி தூக்க வரும்.
இதில் கலர்ஸ் இருக்குது. ஒனியன் கலர் ஒன்று வரும், அதில் க்ரீன் ஒன்று வரும். என்ன ப்ரைஸ் இது? இது வந்து 17,500 விற்கிறது. நாங்கள் டேன் டிவி நேயர்களுக்காக, நீங்கள் டேன் டிவின்னு வந்து சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் அந்த டைமில் நாங்கள் போட்டு கொடுப்போம். ஓகே, அதாவது சீக்ரெட் ப்ரைஸ் இருக்குது. சீக்ரெட் ப்ரைஸ். ஸோ அதை நீங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ். நார்மலாக செல்லிங் ப்ரைஸ் வந்து 17,500. ஓகே, அப்படி நிகழ்ச்சியில் வந்து அடுத்தும் கூட அதாவது சேம் முதல் காட்டின ட்ரெஸ்ஸினுடைய சேம் தான். ஸோ அதாவது பெட்டன் வந்து மாறி இருக்குது. ஸோ அதோட பெட்டன் என்ன மாறி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தயாராக இருக்கும். இதுவும் நல்ல எல்லோ கலரில் வருது. மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படி வடிவாக இருக்கும். நல்ல ப்ளவுஸ் உண்டு, கீழே பிளாசோ கிட், நல்ல பெரிய அகலமான பிளாசோ கிட், மேலே கோட். ஓகே, கோட் மெட்டீரியல். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. குறிப்பாக நான் வந்து நிறைய ட்ரெஸ் கடைக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வித்தியாசமான ட்ரெஸ்ஸாக தான் இங்கே இருக்குது. இதுவும் கோட் தான். இது லேஸ் கோட், லேஸில் வருது. இதால் ஒனியன் கலர் உண்டு. ஓகே, ஓகே, பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதோட ப்ரைஸுமே சேம். இதுவும் 17,000 விற்கிறது. நாங்கள் அந்த டைமில் குறைச்சி கொடுப்போம். டேன் டிவி நேயர்கள் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ப்ரைஸ் இருக்கு. சரி, எங்களோட கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்டல. சைடு ஓப்பன் சல்வார் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒன்று நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இந்த ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா டிசைன்ஸை ஒன்று ஃபோட்டோஸ் போடுவாங்க அல்லது வீடியோ கால் எடுத்து காட்டுவாங்க. மற்றது எங்களோட டிக்டாக் பேஜில் நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கொண்டு வரோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் அதில் சூஸ் பண்ணி கொள்ளையிலும். அதில் எங்களோட டிக்டாக்லேயே எங்களை கண்டெக்ட் நம்ம எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ எங்களோட ஷாப் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்றா யாழ்ப்பாண டவுனில் அமைஞ்சிருக்குது. ஸ்பெஷலாக நான் வந்து டேன்டிக்கு நன்றிகளை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா எங்களோட கடையையும் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆளை ஆக்கணுன்றதுக்காக அவங்க எங்களோட கடையை வீடியோ எடுக்க வராங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து இந்த அங்காடித்தர நிகழ்ச்சியை வழிநடத்துகிற அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது வந்து ஸ்பெஷலாக அனுராஜ் அண்ணாக்கு நான் 2-3 தடவை டைம் கேட்டிருந்தார். நான் உண்மையிலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு கிடைக்கல டைம். அதால் அவரும் எனக்கு கண்டினியூவாக ட்ரை பண்ணி இந்த வீடியோவை எடுத்துக்கிறோம் நாங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கலெக்ஷன்ஸை காட்டியிருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே காட்ட இயலாது. அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி எல்லாத்தையுமே காட்ட இயலாது. அதால் ஸ்பெஷலாக கொஞ்சமாக தான் கலெக்ஷன் காட்டிக்கிறோம். நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் லைஃப்பில் ஒரு டைம் வந்து எங்களோட ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எங்களோட கடையில் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா எங்களையும் வீடியோவில் பார்த்து இவங்களை சில கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டினியூவாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது எங்களோட ராஜ்குமார் அண்ணா ஒளிப்பதிவாளர், அவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ. ஓகே, இவ்வளோ நேரம் எங்களோட இந்த நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் அண்ட் உங்களோட ஷாப்புக்கும் நன்றி. அண்ட் வந்து உங்களுடைய ஷாப் இன்னும் ரீச் அடையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் டான் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.